2025ல நீங்க வீடு கட்ட போறீங்களா? என்னென்ன செலவாகும்? என்னென்ன எதிர்பார்க்காம செலவாகும்? எவ்வளோ செலவாகும்? அப்படின்ற குழப்பத்துல நீங்க இருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம கட்டப்போற வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்ல. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குன்றத்தூர் மேத்தா நகர்ல நம்ம அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்க ஒரு 3 பிஹெச்கேவோட வாக் த்ரூ, எஸ்டிமேஷன், எக்ஸ்ட்ரா காஸ்ட், எதிர்பாராத காஸ்ட், எலிவேஷன், எக்ஸ்டீரியர், இன்டீரியர்னு எல்லாமே பார்க்க போறோம். நோ ஃபர்தர் டிலே, யூ guys watching Civil or Civil with me, Saran Mayiladan. Welcome to the video. வீடோட மெயின் டோர் வந்து வீடியோ ஆரம்பிப்பேன். இந்த மெயின் டோர் ஃப்ரேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேங்கை மரத்தில் தான் பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ரேமோட பாட்டம் மட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருந்தோம். வேங்கை மரத்தில் கால் படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. ஆக்சுவலாக டோர் ஃப்ரேமோட பாட்டம் மட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் இல்லை, டோருமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் தான் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த டோர் ஃப்ரேமோட திக்னஸ் 5 இன்ச்சுக்கு 6 இன்ச், கொஞ்சம் பெரிய சைஸு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக பட்ஜெட்டு ஏறும்னு வச்சுக்கோங்களேன். டோரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 வந்து கொடுத்துருந்தோம். டோரோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் வந்து கொடுத்துருந்தோம். பிக்சல் விண்டோவோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5க்கு 7 வந்து இந்த டோரோட சைஸ். மெயின் டோரை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹால் கம் டைனிங். இந்த ஹால் கம் டைனிங்கோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.4க்கு 29.75 சைஸில் வந்து இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்கு. ஹால்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டியூப்ளெக்ஸ் ஸ்டேர் கேஸ் வச்சுருப்போம். அண்ட் அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால இந்த டோட்டல் ஆக்சசபிள் ஏரியா 347 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஹால் கம் டைனிங் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்மளால் 347 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். தென் இந்த ரூமுக்குள்ளே என்ட்ரானவுடனே மெயின் டோரை தாண்டி என்ட்ரானவுடனே லெஃப்ட் சைடில் ரூமுக்குண்டான எல்லா எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸும் வந்து கொடுத்துருந்தோம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா ஏரியா வந்து பிளான் பண்ணியிருந்தோம். தென் அங்கே வாலுக்குண்டான ஃபேன் ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருந்தோம். வால் ஃபேன் அண்ட் சீலிங் ஃபேனுக்குண்டான ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருந்தோம். டைனிங்கில் அதே மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து ஒரு பூஜை ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி பூஜை யூனிட்டை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் வெஸ்ட் வாலில். இந்த நார்த் ஈஸ்ட் பூஜை ரூமில் வந்து கிளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சைட்லேயும் எனக்கு லைட் வென்டிலேஷன் வேணும், ஈஸ்ட் சைட்லேயும் வந்து லைட் வென்டிலேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஈஸ்ட் சைடில் விண்டோவை பிளேஸ் பண்ணியும் அண்ட் நார்த் சைடில் கிளாஸ் பிரிக்ஸை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம வந்து லைட் வென்டிலேஷன் வந்து இந்த ரூமுக்கு கொண்டு வந்துடணும். அண்ட் சொல்ல மறந்துட்ட மெயின் டோரை பற்றி சொல்லும்போதே இந்த வீடு வந்து ஒரு நார்த் ஃபேசிங் ஹவுஸ். அண்ட் இந்த பூஜை ரூமோட சைஸ் 6க்கு 4. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு சர்வீஸ் கவுண்டரோட. இந்த கிச்சனோட சைஸ் 10க்கு 11. ஆனால் சர்வீஸ் கவுண்டர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் வாஷ் பேஷனை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த கிச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி குக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம். அங்கே சிம்னி ப்ரொவிஷன், கேஸ் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து அமைஞ்சிருச்சு. இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் டோருமே வந்துருக்கு. பேக் சைடில் வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷின் ஏரியா அண்ட் அங்கே ஒரு சிங்க்குமே வந்து கொடுத்துருந்தோம். சிங்கை பற்றி பேசையில் நம்ம இந்த கிச்சனுக்கு நம்ம கொடுத்துருக்க சிங்க் வந்து எஸ்எஸ் ஹேண்ட்மேட் சிங்க் தான் வந்து கொடுத்துருக்கோம் 304 கிரேடில். அண்டு இந்த சிங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்போட ப்ரொவிஷனும் இருக்குது, போர்வெல்லோட ப்ரொவிஷனுமே வந்து நம்ம இந்த சிங்குக்கு வந்து கொடுத்துருந்தோம். தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ பாயிண்ட்டு, ஜூஸர் பாயிண்ட்டு, இண்டக்ஷன் பாயிண்ட்டு, டிஷ்வாஷர் பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு எல்லா பாயிண்ட்டும் வந்து இந்த கிச்சனுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பாயிண்ட் கொடுக்கறது ப்ராப்ளமே இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒயரிங் வந்து பண்ணணும். கிச்சனில் யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஃபேன் லைட்டுன்னு பண்ணுற ஒயரிங் எல்லாம் இங்கே பண்ண முடியாது. மினிமம் 2 ஸ்கொயர் எம்எம்லேருந்து மேக்ஸிமம் 4 ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஒயரோட டயா வந்து தேவைப்படும். அது எல்லாமே வந்து இங்கே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த கிச்சன் எப்படி வந்திருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 14.4க்கு 11 அடி சைஸில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். 5.5 அடி விண்டோவோட சைஸ் வந்து அதை வந்து நம்ம கிரானைட் யூஸ் பண்ணி வந்து அந்த பே விண்டோ வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அண்ட் குபேர மூலையில் வார்ட்ரோப்புமே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் 6க்கு 7 சைஸில். அண்டு 3க்கு 4 விண்டோக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிளுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அண்ட் இல்லை பெட்ரூமோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுமே வந்து அட்டாச்சாக இருக்குது. 5க்கு 3 சைஸில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே வந்து வந்துருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து இருக்குது. அதில் நம்ம ட்ரை ஏரியா, வெட் ஏரியா வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். 10 ஃபீட் ஹைட்டுக்குமே வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கோம். அதில் ட்ரை ஏரியாவுக்கு தனியாக ஒரு கலரும், வெட் ஏரியாவுக்கு தனியாக ஒரு கலருமே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச் கொடுத்துருக்கோம், சிங்கிள் பீஸ் கிளாஸட் வந்து கொடுத்துருந்தோம், ஷவரு, வால் மிக்சர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து பேரியர் பிராண்டு தான். தென் இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டர் பாயிண்ட்டு, எக்ஸாஸ்ட் பாயிண்ட்டு எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரூமில் ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. அண்ட் இந்த ரூமை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா WPC டோர்ஸை வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் டோர்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் நார்த் வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் 11க்கு 11 சைஸ்.
11 அடிக்கு 11 அடி சைஸில் வந்து இந்த கெஸ்ட் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்டு இங்கே வந்து கபோர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடப்பால் தான் வந்து பண்ணியிருந்தோம். அதை ப்ளைவுட்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் டாய்லெட்ஸ் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் என்ன ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். அதே வால் மிக்சர், அதே கிளாசெட், அதே ஷவர், எல்லாம் சேம் டு சேம். டைல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சேம் டு சேம் தான். ஓவராலாக கெஸ்ட் பெட்ரூம் எப்படி வந்திருக்குன்றதையும் கீழே. அண்ட் இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க பெட்ரூம் நடுவுலையும் சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்க பெட்ரூம் நடுவுலையும் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று அமைஞ்சிருக்கு. டியூப்ளெக்ஸ் ஸ்டேர் கேஸ். இந்த ஸ்டேர் கேஸை வந்து நம்ம டைலை யூஸ் பண்ணியும் கிரானைட் யூஸ் பண்ணி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். டைல் வந்து ரைஸ் இருக்கும். த்ரெண்டுக்காக வந்து நம்ம வந்து கிரானைட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். காஸ்ட்டுக்காக டைல்ஸு, லுக்குக்காக வந்து கிரானைட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டேர் கேஸோட வைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 feet வைடு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளைட் வந்து 3.5 feet வந்து ஸ்டேர் கேஸோட பிட். தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 ஸ்டெப்ஸை வந்து வாஸ்துபடி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஆட் நம்பரில். அண்ட் இதுக்கு முன்னாடி ஹேண்ட் ரைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓடிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் வாலில் ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த சீலிங்கில் இப்போ ஓடிஎஸில் எம்எஸ் ஸ்க்ரீனில் வாலில் வெல்டு பண்ணி சேஃப்டியாகவும் இங்கே கொடுத்துரும். இந்த ஓடிஎஸை வந்து நம்ம என்ன தான் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் அது 12mm டஃப்லான் கிளாஸ் தான். அது மேலே ஏறினாலும் எதுவும் ஆகாது. நம்ம அதை பார்த்துட்டே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா வந்துருக்கும். அந்த பேசேஜ் ஏரியாவில் ஒரு விண்டோவும் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் வரும். லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் டெரஸ்க்கு வந்து போகலாம். அண்ட் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஆக்சுவலாக பெரிய மாஸ்டர் பெட்ரூம் 24.5க்கு 11 அடி சைஸில் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. கீழே என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரியான பே விண்டோ, அதே மாதிரியான வார்ட்ரோப்பு, அதே மாதிரியான கம்ப்யூட்டர் டேபிள் அதெல்லாம் வந்து இங்கே வரப்போகுது. இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பட்ஜெட். அண்ட் இந்த பெரிய மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு பெரிய அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டுமே வந்து அட்டாச் ஆகிருக்கு. அந்த டாய்லெட்டோட சைஸ் 10.5க்கு 4.5 சைஸில் வந்து இந்த டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்கு. சைஸ் பெருசாக இருந்தாலும் கீழே என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதே தான் மேலேயும். அதே வால் மிக்சர், அதே கிளாஸ்ட் கிடையாது, வேறு கிளாஸ்ட் இது ஒரு 1000 கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து வாஷ் பேஷன் பாயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எக்ஸாஸ்ட் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இந்த பாத்ரூம்லேயும் இருக்குது. இந்த என்டையர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூபிவிசி விண்டோ தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். பட் பே விண்டோக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உட்டன் விண்டோ வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூபிவிசி விண்டோ வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கும். அண்ட் அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 inch தள்ளி தான் நம்ம வந்து எம்எஸ் ஸ்க்ரீனில் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்மளால் உட்கார முடியும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து உட்டன் விண்டோ வந்து யூஸ் பண்ணோம். அந்த அதுலேயே வந்து கிரில் வரதுனால ஸ்பேஸ் சேவிங்காகவும் அது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிச்சனோட பேக் டோர் சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உட்டன் விண்டோ வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது டோரோட அட்டாச் பண்ணி பண்ணுற காரணத்தினால அந்த இடத்துல நம்ம வந்து உட்டன் விண்டோ வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். மிச்சம் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூபிவிசி விண்டோ தான் வந்து இந்த என்டையர் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த என்டையர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஜி டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஹாலுக்கு, பெட்ரூமுக்கு, பேசேஜ் ஏரியாவுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5க்கு 5.5 அப்படின்ற சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால லேயிங் காஸ்ட்டுமே கொஞ்சம் கூட தான் வரும். 4x2 டைல்ஸ் வந்து இது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதுதான் வந்து கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் என்டையர் பாத்ரூமோட வால் டைல்ஸுமே வந்து 4x2 சைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் பாத்ரூமோட ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1x1 ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதே தான் வந்து பேக் யார்ட்லேயுமே யூஸ் பண்ணியிருந்தோம். முன்னாடி ஃப்ரண்ட்டில் போஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷ் வந்து 2x2 டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதே டைலை வந்து நம்ம வந்து ஸ்டெப்போட லேண்டிங் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அவ்வளோ பெரிய கிரானைட்டை வந்து சேவ் பண்ணுற காரணத்துக்காக. டெரஸை பொறுத்த வரையிலும் 1x1 டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். 10 mm திக்னஸ். கூலிங் டைல வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கோட் டாக்டர் ஃபிக்ஸட் ரூஃப் ஆல்சியில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு 1 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் ரேஷியோலாம் நம்ம வந்து ஸ்லோப்பிங்கும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டைலை வந்து லே பண்ணோம். அதை வந்து டெரஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டீரியர் கிரவுட் யூஸ் பண்ணி ஃபினிஷும் வந்து பண்ணியிருந்தோம். எலிவேஷனை பொறுத்த வரையில் 1x1 வால் டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். எலிவேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த எலிவேஷனை பொறுத்த வரையில் எலிவேஷன் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எலிவேஷன் பட்டி வந்து பார்த்துருந்தோம். தேவையான இடத்துல டெக்ஸ்சர் எலிவேஷன் பட்டியை வந்து பார்த்துருந்தோம். யூபிவிசி விண்டோ வந்து எலிவேஷன் சைடில் வரதுனால கலர் யூபிவிசி விண்டோ வந்து அதை வந்து மாற்றிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எம்எஸ் ஹேண்டில் வந்து பண்ணியிருந்தோம். எஸ்எஸ் ஹேண்டில் வந்து பண்ணியிருந்தோம். ஸ்கொயர் டியூப் எம்எஸ் டியூப்பை வச்சு எலிவேஷனை ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஓவராலாக இந்த எலிவேஷனை வந்து அல்டிமா எமல்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஓவராலாக இந்த எலிவேஷன் எப்படி வந்திருக்குன்றதையும் அண்ட் இந்த எலிவேஷன் போக நம்ம பேவர் லாக் வந்து லே பண்ணியிருக்கோம். அதனோட கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஃப்ளோர் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து சம்ப் வந்து ஒரு 6000 லிட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். பயோசெப்டிக் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷின் ஏரியா, சிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 240
ஃபீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு கேட் வச்சுருக்கோம். இந்த மாதிரியான என்டையர் ப்ராசஸ் பில்டிங்கை தாண்டியான சில விஷயங்களும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போது ஓவராலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு வந்து வரலாம். பில்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹38,65,679 வந்து ஆச்சு. டோட்டல் பில்டப் ஏரியா அந்த எலிவேஷன் ஸ்லாப் இருக்குல்ல, அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1738 ஸ்கொயர் ஃபீட் வந்து இது டோட்டல் பில்டப் ஏரியா. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ₹2,224 பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வரும். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹால் அண்ட் டைனிங் ஏரியா, மாஸ்டர் பெட்ரூம் ஏரியா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சீலிங்க்கு வந்து பட்டி பார்த்துருக்கோம். கிரானைட் ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 10 ஃபீட் ஹைட்டுக்கு டைல்ஸு, மெயினில் வந்து ஒரு சேஃப்டி கேட்டு, பேக்கில் வந்து ஒரு சேஃப்டி கேட்டு, டெரஸில் வந்து ஒரு சேஃப்டி கேட். இது எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து இந்த ரேட் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கிளைண்ட் கொடுக்கும்போது செப்பரேட்டாக தான் கொடுத்துருந்தோம். அப்பப்போ பிளான் வந்து வேறு. நான் உங்களுக்கு சொல்லும்போது கன்சாலிடேட்டாக சொல்கிறேன். எவ்வளோ ஆச்சு பில்டிங்க்கு மட்டும் எவ்வளோ ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6000 லிட்டர் சம்பு கட்டணும் இல்லையா, அது வந்து ஒரு ₹1,54,000 வந்து ஆச்சு. இந்த சம்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு டேங்க் வந்து மேலே வந்து வச்சுருந்தோம். அதுலேருந்து செப்பரேட்டாக வந்து கிச்சனுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஒரு 20,000 ஆச்சு. எலிவேஷனை பொறுத்த வரையில் ₹1,05,000 வந்து ஆச்சு. ஸ்லாப் வந்து சேர்க்காம ஸ்லாப் வந்து பில்டிங் காஸ்ட்டில் வந்து வந்துருச்சு. காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 ஃபீட்டுக்கு வந்து 8 ஃபீட் ஹைட்டை வந்து காம்பவுண்ட் வால் வந்து பண்ணியிருந்தோம். ஒரு 60 ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஃபீட் ஹைட்டில் வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியிருந்தோம். பட் ஃபவுண்டேஷன் எல்லாமே அதே டெப்த்து தான். ஹைட் வந்து அதே ஹைட்டு தான். பில்லர் வந்து கொடுத்தோங்க. ஜஸ்ட் சாலிட் பிளாக் மட்டும் கம்மி பண்ணியிருந்தோம். இங்கே பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 5 ஃபீட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். பேஸோட அடிஷ்னல் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,80,000 வந்து ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம கொட்டேஷன் கொடுக்கும்போது வந்து சாயில் டெஸ்ட் வந்து எடுக்கலை. நம்மளே வந்து ஒரு சாயில் ஸ்ட்ரென்த் வந்து அசியூம் பண்ணி வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொட்டேஷன் அப்ரூவ் ஆகிட்ட உடனே கிளைண்ட் கிட்டேருந்து அப்ரூவ் ஆகிட்ட உடனே தான் நம்ம வந்து சாயில் டெஸ்ட் வந்து பண்ணோம். அப்படி சாயில் ஸ்ட்ரென்த்து டெஸ்ட் பண்ணுறதுல நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம நினச்ச மாதிரியான ஸ்ட்ரென்த் வந்து வரல. எல்லாமே 8க்கு 8 7க்கு 7 ஃபுட்டிங் வந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. வெறும் கிரவுண்டு +1க்கு. அது வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,07,000 வந்து இனிஷியலாகவே வந்து ஆயிடுச்சு. இது இல்லாமல் இங்கே வந்து பயோசெப்டிக் டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு 80,000 வந்து ஆச்சு. பேர் பிளாக் வந்து ஒரு 60,000 வந்து ஆச்சு. இது இல்லாமல் கூலிங் டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,40,000 வந்து ஆச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 55,80,000 வந்து இந்த பில்டிங்கை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து போர்வெல் சேர்க்கல, அப்ரூவல் காஸ்ட்டு சேர்க்கல, இன்டீரியர் சேர்க்கல, அண்டு மெயின் பில்டோட காஸ்ட்டு சேர்க்கல, இபி காஸ்ட்டும் வந்து சேர்க்கல. தென் இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டாக வந்து லேடர்ஸ் வந்து வச்சுருந்தோம். ஃப்ரீயாக வந்து எல்லா ட்ராயிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பிளான்லேருந்து, எலிவேஷன்லேருந்து, எலக்ட்ரிக்கல் லேஅவுட்லேருந்து, ஸ்ட்ரக்சரல் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் லேபர் ஷீட் ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும், அதை டிஸ்போஸ் பண்ணுற ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் வந்து எடுத்து வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் பிளாக் லேவ் பண்ணுறதாகட்டும், ஒரு பேக்யார்ட் ரெடி பண்ணுறதாகட்டும், இந்த வாஷ் ஏரியா, சிங்க் ஏரியா இதெல்லாம் பண்ணுறதாகட்டும், பின்னாடி ஒரு வெல் எடுத்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இன்ஜினியரிங் சார்ஜஸ் இல்லாமல் லேபர் அண்ட் மெட்டீரியல் சார்ஜஸ் மட்டும் தான் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம சைடில் இருக்க காம்ப்ளிமெண்ட்ஸ். சரி, நான் ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன். எனக்கும் இதே ₹2,224 தான் வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ். ஏன்னா என்னதான் நீங்கள் இந்த வீடியோவை 2025ல் பார்த்துட்டு இருந்தாலும் இதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 எண்டில். ஓகேங்களா, நமக்கு அப்ரூவல் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2024 ஆயிடுச்சு, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2025 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். 2024 கம்பேர் பண்ணும்போது 2025ல் இப்போது மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்டீலாக இருக்கட்டும், எம்சான் அண்டு ஜெல்லியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10% மேலே இருக்குது எம்சான் ஜெல்லியில். அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டாக இருக்கட்டும், சிமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 280னா 325னா அதுவுமே வந்து 20% 30% கிட்டே ஏறிடும். ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஏறிருக்கு. வருஷம் லேபர் காஸ்ட்டுமே வந்து ஏறிட்டு போகுது. ஸோ இதே காஸ்ட்டில் பண்ண முடியும்னா டிஃபரன்ஸ் தான். சரி, எனக்கு வந்து இந்த 55,80,000 வந்து இவ்வளோ பெரிய வீடை வந்து கட்டி ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே டிபெண்ட்ஸ் தான். இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனேஜ் வசதி இல்லை. ஸோ இவங்க வந்து செப்டிக் டேங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ₹80,000 சேவ் பண்ணலாம். இவங்களுக்கு 240 அடியில் காம்பவுண்ட் வால் வந்து தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு காம்பவுண்ட் வால் தேவைப்படல அப்படின்னா நீங்கள் ஒரு ₹5,90,000 வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் இவங்களுக்கு மெட்ரோ வாட்டர் வசதி இருக்குது. ஸோ இவங்க ஒரு 6,000 லிட்டருக்கு வந்து மெட்ரோ டேங்க் வந்து கட்டுறாங்க, சம்பு டேங்க் வந்து கட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது தேவைப்படல அப்படின்னா அங்கே ஒரு ₹1,80,000 அது வந்து கட் ஆகும். இப்போ ரூஃபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங் டைல்ஸ் போடல, நீங்கள் சிப்ஸ் ஃப்ளோரிங் போடுறீங்க அப்படின்னா இன்னுமே கூட அந்த செலவு வந்து கம்மியாகும். எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னுமே சிம்பிளாக பண்ணிங்கன்னா ஒரு 30,000 40,000 கூட எலிவேஷன்
பண்ண முடியும். லக்ஸரியாக பண்ணிங்கன்னா 10,00,000 கூட எலிவேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படலன்னா, உங்களுக்கு டோட்டலா 10,00,000 கூட கம்மியாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன மாரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம்? நம்மளோட ரெக்யர்மென்ட் என்ன? இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அமையும். ஸோ நாங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து கோட் வந்து பண்ணுவோம் அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீட்டோட எலக்ட்ரிக்கல் பிளானு, ஃப்ளோர் பிளானு, எலிவேஷன் பிளானு இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. இன்டீரியர் பண்ணவங்களுமே அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே குடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க கீழ போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்டீரியர் பண்ணவங்க அந்த டிசைன்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமா எதனா ஒரு என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா நம்ம அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை, காஞ்சிபுரம் ஏரியால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். 8666765803 8667253687 இந்த 2 நம்பர்ல எப்போ வேணா நீங்க வந்து கான்டாக்ட் வந்து பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணலாம், காலும் பண்ணலாம். அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன் @gmail.comக்கு நீங்க உங்க மெயிலையும் வந்து அனுப்பலாம். இன்னும் உங்களுக்கு வந்து லேண்ட் இருக்கு, நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணி பேசணும்னாலும் நீங்க ஹெசிடேட் பண்ணாம கால் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்.